நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அல்ல 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 13:4. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைய நாள் தியானத்திற்காக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயுனுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனம், இதனுடைய கருத்துக்கள், இதனுடைய ஓமைகள், ஆண்டவர் எதை ஒப்பிட்டு சொன்னார் என்பதை நாம் அநேகர் எல்லா விதத்திலும் நாம் இதை அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வேத வசனத்தை கொண்டு இன்னும் சற்று மகிமையாய் நம்மோடு கூட பேசும்படி நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில சமயங்களில் இந்த திருச்சபையில் தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய ஊழியக்காரனுமாய் இருக்கிற அன்பு மகன் டேனியை கொண்டு ஆண்டவர் இந்த வார்த்தைகளுடைய சில விளக்கங்களை ஆண்டவர் கொடுத்த போது, நானும் தேவனுடைய சமூகத்தில் எனக்கும் டேனிக்கும் ஒரு சின்ன பொறாமை இருக்கும். டேனி நிறைய புதிய ஏற்பாட்டு காரியங்களை ரொம்ப விலைக்கு பேசுவாங்க. அவனை எனக்கு அது வராது. நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஜெபித்ததுண்டு. டேனிகிட்ட சொல்லுவேன், நீ எனக்காண்டி ஜோம் பண்ணு. இப்படி அவன் ஊழியம் முடிச்சுட்டு வந்த உடனே அவனுக்கு நேர தலையை சாட்சி, எனக்கு ஜோம் பண்ணு, இந்த அபிஷேகம் எனக்கும் வரணும்னு. ஒரு நாள் இந்த வேத வசனத்தினுடைய 4 காரியங்களையும் ஆவியானவர் தேவனுடைய பிள்ளையை கொண்டு பேசின போது நானும் இப்படி தேவனிடத்துல ஜெபித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. இது தப்பா ரைட்டா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தை கொண்டு நான் ஒரு நாள் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை இன்னும் சற்று ஆறுதலாய், தேவனுக்குள் எப்படி வீதிக்கே வந்தாலும் வழியருகே வந்தாலும் பாதைக்கே நம்முடைய வாழ்க்கை வந்துவிட்டாலும் தெருவுக்கே நம்ம வாழ்க்கை வந்துவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கை பறவையாகிய சாத்தானால் விழுங்கப்பட்டு போகாமல் அந்த வாழ்க்கை எப்படி கர்த்தருக்குள் வளரும் என்பதை குறித்து இன்றைக்கு நம் ஆண்டவருடைய துணையோடு கூட நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சில விதைகள் வழி அருகே என்ன செய்ததாம்? விழுந்தது. விதைக்கு ஆசை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வழி அருக விழணும் அப்படின்னு சொல்றது விதைக்கு ஆசை இல்லை. எப்படியோ விதைக்கிறவர் விதைத்தார். விதைகள் காற்றடித்ததுனாலேயோ அல்லது கால சூழ்நிலைகளாலேயோ எப்படியோ அந்த விதை வழி அருகே வந்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வழி அருகே வந்த விதையையும் கர்த்தர் விருட்சகமாய் மாற்றி பூத்து காய்த்து கனிகளை கொடுத்து தேசத்துல பரம்பி இருக்கும்படி செய்கிற ஒரு தெய்வீக அபிஷேகத்தினுடைய நாட்கள் இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வர பரிசுத்த ஆவியானவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம நல்லாவே இருப்போம் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்கவும் கூடாது, சொல்லவும் முடியாது. நம்ம பாருங்களேன், நமக்கு ஆண்டவர் ஹார்ட் பீட் வச்சிருக்கிறார். இந்த இசிஜி எடுப்போம்ல, அவங்க அதெல்லாம் பார்த்தோன்னா தெரியும். மேலே போய் கீழே இறங்கும், மேலே போய் கீழே இறங்கும், மேலே போய் கீழே இறங்கும், இப்படி இறங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சிஜி என்னப்பா இசிஜி அது இப்படி நேர போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நேர என்ன செஞ்சுருவாங்க, படுக்க வச்சுருவாங்க. அப்போ இப்படி 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 போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. அதற்கு அடையாளமாகத்தான் ஆண்டவர் அப்படி வைத்தாரோ என்னன்னு தெரியல. நம்ம வாழ்க்கை எப்போதுமே இப்படியே இருக்காது, இப்படியும் வர வாய்ப்பு இருக்கிறது. இப்படியே இருந்து விடாது நம்முடைய வாழ்க்கை. அதை தாண்டிலும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை அதை பார்க்கிலும் மகிமைப்படுத்த, நம்மை உயர்த்த நம்முடைய ஆண்டவர் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வழி அருகே வந்த நம்முடைய வாழ்க்கை எப்படி செழிக்கும்,
இந்த திருவிருந்தின் நாட்களில் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம் நடுவில் பகிர்ந்து கொள்ளுகிறார் என்றும் சில காரியங்களை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் தியானிக்க போகிறோம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு நன்றாய் தெரியும், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம், அதில் 6லிருந்து சில வசனங்களை நாம் வாசிப்போமே. ஆனால் நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நான் பாதையில் வந்தேன், தெருவழியா வந்துட்டு இருந்தேன், உன்னை நான் திடீர்னு பார்க்குறேன், ஒரு பேபி பிறந்திருக்கு. அந்த பேபி எப்படி இருக்குன்னா, தொப்புள கூட என்ன செய்யலை, அறுக்கப்படலை, தொப்புள் கொடி வெட்டப்படலை, நீ உன்னை குளிக்கவே வைக்கல யாருமே. உன் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உன் தாயினுடைய கருவறையில் இருந்த தீட்டுகள் கூட துடைக்கப்படாமலும், நீ உப்பினால் கழுவப்படாமலும், நீ உப்பினால் சுத்திகரிக்கப்படாமலும், தண்ணீரினால் கழுவப்படாமலும் வெளியிலே எரியுண்டு கிடந்தாய். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. ஏன்? தேவனை அறிந்ததற்கு பின்பாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் விரும்பாத அநேக காரியங்கள் அந்த ஜனத்திற்குள்ளே வந்த போது, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த ஜனத்தை புறம்பே தள்ளின போது இந்த அனுபவம் அவர்களுக்கு என்ன செய்தது, வந்தது. இவர்கள் வீதியிலே கிடந்தார்கள். கர்த்தர் அந்த பாதையில கடந்து போகும்போது, அந்த வழியில ஆண்டவர் கடந்து போகும்போது, எருசலேம் குமாரத்தியை, சீயோன் குமாரனை திரும்பி பார்த்து அவர் சொன்னாராம், பிழைத்திரு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொன்னாராம்? பிழைத்திரு என்றாராம். அந்த பிழைத்திரு என்கிற வார்த்தை அந்த வீதியில கிடந்த இஸ்ரவேல் தேசத்தை, வீதியில் கிடந்த சீயோன் குமாரத்தியை என்னவாய் மாற்றிற்று என்றால், அதே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 16:14 இப்படி சொல்லுகிறது, நீ மகிமையில் குறைவற்று இருந்தாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பிறந்த குழந்தைய தூக்கி வீசப்பட்ட அனுபவம். நாய் தூக்கிட்டு போகிறதற்கு முன்பாக நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. நாய் அந்த குழந்தையை தூக்கிட்டு போகிறதற்கு முன்பாய், காகங்கள் வந்து அந்த பச்சிளம் குழந்தையை கொத்தி கொண்டு போவதற்கு முன்பாய், கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்ததினாலே ஒரு வார்த்தை நம்முடைய ஆண்டவர் சொன்னார், நீ பிழைத்திரு என்றார். பிழைத்திரு என்கிற வார்த்தை நம்மை எங்கே கொண்டு போய் வைத்தது என்றால், நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப வீதியில நம்ம வாழ்க்கை ஒருவேளை வந்துவிட்டாலும், தெருவுல இருக்கிறது போல இருந்தாலும், இப்படி நான் அவமானம் என் வாழ்க்கையில வந்துருச்சே, இனி என் குடும்பம் முன்னேறுமா, என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை நான் பார்ப்பேனா, என் சுகம் எனக்கு திரும்புமா, எல்லாரும் வாழ்கிறது போல ஒரு சொந்த வீட்டில் நான் வாழ்ந்துட மாட்டேனா, எல்லாரும் இருக்கிறது போல ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி நானும் பிரதிஷ்டை பண்ணிட மாட்டேனா, என் வாழ்க்கை வீதியிலேயே இருக்கிறது போல் இருக்குதே அப்படி நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வீதியில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விண்ணகத்திலிருந்து ஒரு மகிமை புறப்பட்டு வந்திருக்கிறது. அந்த மகிமை இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வீதியில கிடந்த, வழியோரத்தில் கிடந்த ஒரு 2 பேரை நாம் தியானித்து, அவர்கள் எப்படி கர்த்தருடைய பார்வையில் அத்தனை மகிமை உள்ளவர்களாய் மாறினார்கள் என்பதை தியானித்து நாம் ஆண்டவருடைய திருவிருந்து பகுதிக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தியின் தலைப்பு இப்படி நான் எழுதினேன், தெரு வாழ்வும் தேவ மகிமையும். தெரு வாழ்வும் அல்லது தேவனுடைய மேன்மையும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நிறையா தெரு அப்படின்னு சொன்னால் பகிரங்கமானது. ஆமென், ஹல்லேலூயா. தெருவில் இப்படி ஒரு நெடுந்தெரு இருக்குது, அதில் ஒரு சின்ன குப்பை கிடந்தாலும் என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் வந்துருச்சே, இப்படி வேதனைப்படுறனே,
இனி முன்னேறிடுவேனா? இனி என் வாழ்க்கையில் வசந்தம் வீசுமா? பழைய சந்தோஷம் எனக்கு திரும்புமா? பழைய சமாதானம் என் வாழ்க்கையில் உண்டாகுமா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்பீர்களே ஆனால், இந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதின இந்த மகத்தான வேதத்தின் மேல் நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், தெருவில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அரண்மனைக்கு நேராய் திரும்புகிற காலம் வந்துவிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஒத்தாசை தருகிற அந்த பர்வதம் உங்களுக்கு நேராய் அவருடைய கண்களை திறந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நல்ல சந்தோஷமாய் துக்கங்களை மறந்தவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், மார்க்கினுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், அதில் 46 52 வரை. பக்கத்தில் இருக்கிறவங்க நல்ல கிருபையாய் ஒருவர் மாறி ஒருவர் நல்ல வேகமா வாசிங்க, அப்பதான் நமக்கு நல்ல நேரம் கிடைக்கும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிறது போது, தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். போதும், அடுத்த பகுதி இது தியானிச்சுட்டு அடுத்த பகுதிக்குள்ள போகலாம். 46 போட்டுடலாமே. இப்ப இயேசுப்பா நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிச்சுட்டு இன்னொரு பகுதிக்கு ஊழியத்துக்குள்ள எரிகோவுக்குள்ளே கடந்து போகிறார். ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது, ஆமென், ஹல்லேலூயா, எரிகோவில் ஊழியத்தை எல்லாம் முடிச்சுட்டு இப்ப எரிகோ விட்டு இப்படி வெளியே வருகிறார். அந்த எரிகோவினுடைய வாசல்ல தெருவுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பேரு என்னவா? பர்த்திமேயு. அவங்க அப்பா பேர் என்னவா? அவங்க அப்பா பேர் என்னவா? தீமேவா? திமிரு பிடிச்சவர? திமேயு. ஆமென், ஹல்லேலூயா. இதுல என்ன, நான் இதை கடந்த நாட்கள் இந்த பகுதியை தியானித்த போது நினைத்தேன், இவர் ரொம்ப விசேஷமான ஒரு கோத்திரத்துல பிறந்தவராய் இருந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நன்றாய் வாசிக்கிறவர்களாய் இருந்தால் எல்லா கோத்திரங்களுடைய பெயர்களும் அப்பேன், மகன், பேரன், பூட்டேன் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். காலங்கள் ஆக ஆக இயேசு வாழ்ந்த காலம், இஸ்ரவேல் ஜனங்கள் ரோமர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த காலம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு வாழ்ந்த காலம் ரோமர்களுக்கு இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டிருந்த காலம். நான் நினைக்கிறேன், இந்த மனிதன் ஒருவேளை இந்த பர்த்திமேயுவினுடைய தகப்பன் ஒருவேளை லேவி கோத்திரத்தில் பிறந்தவனாய் இருந்திருக்க வேண்டும், அல்லது யூதா கோத்திரத்தில் பிறந்தவனாய் இருந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்திருந்தானோ என்னவென்று எனக்கு தெரியல. நான் இது ரெண்டையும் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த நாளிலே வாழ்ந்தவர்கள் யூதா கோத்திரத்தாரும் பெஞ்சமின் கோத்திரத்தார் கொஞ்சம் பேர் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் என்ன செய்தார்கள்? வாழ்ந்தார்கள். இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஆரோன், லேவி கோத்திரத்தார் பிரதான ஆசாரியர்கள், அவங்க கொஞ்சம் பேர் அங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. குருடனுடைய அப்பா பேரை ஆண்டவர் எழுத மறக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. குருட்டு பயலுடைய அப்பா பேரை ஆண்டவர் எழுத மறக்கவில்லை. வீதியில் அமர்ந்திருந்த குருடனுடைய தகப்பனுடைய பெயரை எழுத மறக்காத ஆண்டவர், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தெருவிலே இருந்தாலும் கர்த்தராகிய தேவனுக்கு நானும் நீங்களும் பிள்ளைகளாய் இருக்கிறதினால், வீதியில இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படாமல் இருப்பது இல்லவே இல்லை. கர்த்தர் மகிமைப்படுகிறது நிச்சயமே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சற்று தெளிவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் நீங்களும் தெருவிலே உட்கார்ந்திருந்தாலும், தெரு வாழ்க்கை போல இருந்தாலும், அவமானம் நிறைந்த வாழ்க்கை, துக்கம் நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, இடுக்கண் நிறைந்த வாழ்க்கை, மன சோர்வு நிறைந்த வாழ்க்கையில நீங்க வீதியில இப்ப உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க மேல கர்த்தர் இயேசு என்கிற நாமத்தை கொண்டு மகிமைப்படுவது நிச்சயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குருடனுடைய தகப்பனுடைய பெயரையே கர்த்தர் எழுத மறக்காது இருந்திருப்பாரே ஆனால், அவருடைய இரத்தத்தினால சம்பாதித்து அவருடைய சொந்த சபையாகி அவருடைய மந்தையை அவர் மறப்பது எப்படி? சபையே, அவர் எப்படி மறப்பார்?
கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் வழி அருகே உட்கார்ந்து. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு எங்கே போகணும்னு தெரியலப்பா, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. இப்படி வீதிக்கு வந்த மாதிரி கண்ணை கட்டி என்னை காட்டில் விட்டது போல இருக்கு. எனக்கு வடக்கது தெற்கது மேற்கது கிழக்கதுன்னு என் வாழ்க்கையில தெரியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க உட்கார்ந்து இன்னைக்கு பர்த்திமேயு குருடரை போல, அந்த தேவனுடைய மனிதனை போல நீங்கள் தெருவிலே உட்கார்ந்து இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சுகவாழ்வு இருக்கிறது. ஆமேன், ஆமேன். உங்களுக்கு ஒரு மேன்மை உள்ள வாழ்வு இருக்கிறது. அது கர்த்தராலே உங்களுக்கு ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை இந்த மனிதன் எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் இதே பகுதியிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நீங்கள் 47வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். நானே வாசிக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசுப்பா எரிகோ விட்டு அந்த மறு ஊருக்கு போறதுக்காக வருகிறார். சலசலன்னு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அப்போ அவர் பக்கத்தில், நான் லூக்கா புஸ்தகத்தில் பார்த்தா தெரியும், அங்கே ஜனங்கள் போகிற சத்தத்தை அவன் கேட்டு யாரென்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவங்க சொன்னாங்க. உடனே அவன் கூப்பிட்டான் என்று லூக்கா புஸ்தகம் என்ன செய்கிறது, நமக்கு எழுதி தந்திருக்கிறது. இவன் கேள்விப்பட்டு தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். நல்லா கவனிங்க, இந்த ஐயாவுடைய வாழ்க்கை இப்ப எங்க வந்தாச்சு? தெருவுக்கு என்ன செஞ்சாச்சு? மானமே கப்பலை இருந்தது போல, அப்படிதானே? வாழ்க்கையே முடிஞ்சு போனது போல. யாராவது பிச்சை போட்டா தான் சாப்பாடு, யாராவது கைப்பிடித்து தெருவை தாண்ட வச்சா தான் உயிர், இல்லைன்னா செத்து போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருந்த ஒரு மனிதன், கண்ணு தெரியல, நல்லா கவனிங்க, கண்ணு தெரியலங்க, காது அவருக்கு நன்றாய் கேட்டது. அந்த மனிதன் நசரேயனாகிய இயேசுவே அப்படின்னு மட்டும் சொல்லாமல், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆமென், ஹல்லேலூயா. வீதிக்கு வந்ததற்கு பின்பா எனக்கு இனி இயேசுவால என்ன செய்ய முடியும்? இயேசுவை தானங்க கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சபைக்கு தானங்க ஓடி வந்துகிட்டு இருந்தேன். நான் மட்டுமா போனேன்? என் பிள்ளைகளோடு போகல, என் கணவனோடு போகல, எங்க பாட்டி தாத்தா எங்க சொந்தம் சுகம் அத்தனை பேருக்கு முன்னாடி இயேசுதான் பெரியவர், இயேசுதான் நல்லவர், இயேசுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நான் சாட்சி சொன்னனே. இப்ப என் ஆண்டவர் என்னை கொண்டு வந்து தெருவில் உட்கார வச்சுட்டாரு. நான் எப்படி இனி ஆண்டவரை கூப்பிடுவேன் அப்படின்னு நீங்க என்னை கேட்பீர்களே ஆனால், கண் தெரியாத குருடனை கொண்டு தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், வீதியில உன் வாழ்க்கை வந்தது போல இருந்தாலும் வீதியில இருக்கிற உனக்கு விடியற் காலத்து வெளிச்சம் உண்டாக வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே அந்த வெளிச்சம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. இவர் கூப்பிட தொடங்கினான். நல்லா கவனிங்க, இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. பரிசேயர், சதுசேயர், நல்லா கவனிங்க, ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இத்தனை பேருக்கும் கண்ணெல்லாம் உண்ட கண்ணு. இந்த வேதம் அவங்க மொழியிலேயே எழுதப்பட்டு புரட்டி புரட்டி வாசித்தார்கள். எத்தனை ஆகமங்கள் அவங்க வாழ்க்கையில கண்டுபிடிக்கப்பட்டதோ அத்தனையும் ஜெபாலயத்தில் இருந்தது. ஆமேன், ஆமேன். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அத்தனை பேருக்கும் தெரியாத ஒரு வெளிப்பாடு வீதிக்கு வந்த ஒரு குருடருக்கு தெரிந்தது. இவர்தான் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற அறிவு அந்த குருடருக்கு உண்டானதினாலே அவன் கூப்பிட தொடங்கினான். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒருவேளை இருளின் பாதைக்குள்ளே மரண பள்ளத்தாக்கு போல உங்கள் வாழ்க்கை கடந்து போனாலும் இந்த பாதையிலும் நீங்க கூப்பிட வேண்டிய ஒருவர் உண்டானால் அது ஆண்டவர்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு விடுதலை, அவர்தான் நமக்கு சத்தியம், அவர்தான் நமக்கு ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சு ஜெபிச்சு கூப்பிட்டு சோர்ந்து போயிட்டேன். என் மகன் முகேஷுக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு நான் சோர்ந்து போயிட்டேன். இனி நான் தூங்க போறேன் இல்லை. நான் என் வீட்டுக்காரரு நல்லா திருந்துவாரு, அன்பா பேசுவாரு, காவுன்னு கத்த மாட்டாரு. என் மனைவி வந்து திருந்திடுவா, அவ அப்படி ஆயிடுவா, ஏசப்பா அவளை திருத்தும் சொன்னேன். அவ திருந்தவே இல்லை. இனி நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைங்க. குருடன், நமக்கெல்லாம் கண் இருக்கு, எப்படியாவது நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்தா காப்பாற்றுகிறதற்கு பார்வை உள்ள கண்கள் இருக்கிற நாம இப்படி சோர்ந்து போனா இந்த பர்த்திமேயு எப்படி சோர்ந்து போய் இருந்திருக்கணும்? தாவீதின் குமாரனை அவன் கூப்பிடத் தொடங்கினான். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை என்ன செய்தார்களாம்? இது நமக்கு ரொம்ப பழக்கம். எளியவனை கண்டா ஏறி முதிப்போம். ஏன்னா இவன் குருடன். நான் நினைக்கிறேன் இதுல அதட்டினது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? யாரு? பக்கத்தில் இருக்கிறவங்க. நான் சொல்லுகிறேன், இந்த வேதத்தை அதட்டினார்கள் என்கிற வார்த்தையின்படி சீசர்கள் தான் இவர்களை அதட்டி இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அதட்டுறதுல நம்ம ஆட்கள் இருக்காங்களே ரொம்ப கில்லாடி. இயேசுவின் இடத்துல சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள். சீசர்கள் அவர்களை என்ன செய்தார்களாம்? அதட்டினார்கள். இது சரியான ஆட்கள். இவங்க பின்னுக்கு போற ஆட்கள்லாம். ஏன்னா இவங்களுடைய இயேசு இவங்களுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்கிற அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல நிறைய நல்ல நல்ல பரிசுத்தவான்களை விழ வைத்தவர்கள் எல்லாம் இப்படி அதட்டினவர்கள் தான். ஆமென். அதனால் இப்படி அதட்டுகிற எந்த ஒரு சிசியர்களையும் குரு வைத்துக் கொள்ளவே கூடாது. அவர்களுக்கு ஆபத்து. ஆமென், ஆமென். அதட்டின உடனே இவர் என்ன செய்கிறார் என்று பாருங்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அங்க கூப்பிடத் தொடங்கினான், இங்கே முன்னிலும் அதிகமாய் கூப்பிடத் தொடங்கினான். நல்லா கவனிங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய். ஆனா ஒரு சீசனுடைய அதட்டுதலையும் இந்த பர்த்திமேயு கண்டு கொள்ளவே இல்லை. அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய ரொம்ப ரொம்ப பிரதானமான குணாதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கை தெருவுக்கு வந்ததற்கு பின்பாய் மறுபடியும் அரண்மனைக்குள்ள போக நாள் எடுக்குது தெரியுமா? நாம இயேசுவை பார்க்கிறத விட்டாச்சு, இயேசுவை கூப்பிடுகிறத விட்டாச்சு. அது நமக்கு ஒரு மறதி போல் ஆயிற்று. அவன் அப்படி சொல்றானே, இவன் இப்படி சொல்றானே, நடக்க முடியலையே, நான் கடைக்காரைக்கு போனா அவன் அப்படி சொல்றானே, கடைக்கு போனா இவ இப்படி சொல்றாளே, என் அச்சா மொண்டாட்டி அப்படி சொல்றாளே, என் குழந்தை மொண்டாட்டி என் அக்கா இப்படி சொல்றாளே, என் மாமா இப்படி. அப்படித்தான் சொல்லுவார்கள். நீங்கள் வீதிக்கு வந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அக்காலத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்பாரே, ஆனால் இந்த அதட்டுதலுக்கு நீங்கள் தப்பி போக முடியாது. நீங்கள் இந்த பாதையை கடந்துதான் ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா இயேசுவோட நம்ம வாழ்ந்தா ஏசப்பா சட்டு புட்டுன்னு எல்லாத்தையும் அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏனென்றால் நம்மிடத்தில் வெட்டப்பட வேண்டிய கிளைகள் உண்டு, நறுக்கப்பட வேண்டிய கலைகள் உண்டு, நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டிய இடங்கள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்மை சுத்திகரித்து நல்ல கனிகளை கொடுக்கும்படியா சிலரை தேவன் அதட்டுவதற்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
உனக்கு என்ன தெரியும், நீ நல்ல சுகமா வாழ்ற, அதனால உனக்கு தெரியாது, அவனுக்கு நிச்சயமாய் தெரியாது. இப்படி சொல்லுகிறதுனாலும் நமக்கு நன்மை வரப்போகிறது இல்லை. பத்திமேயு குருடனை போல நீங்கள் முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தால், முன்னிலும் அதிகமாய் உங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தால், நீங்கள் வீதியில வாழுகிறீங்களா வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் மாற்றம் வேறு விதமாய் மாறி போகும். ஆமென், ஹல்லேலூயா. மாறுங்க வாழ்க்கை. எப்படி மாறுச்சு? அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நாள் வரும் சபையே, நீ பயப்படாத. என் வாழ்க்கை என்ன காசு இருந்து போது என்கிட்ட சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா, சித்தி சித்தி சித்தி, என்ன எம்மா யாத்தான்னு பிச்சைக்காரவங்க கூட கொஞ்சம் இதாக கேட்பாங்க. அதை விட பணிஞ்சு என்கிட்ட கேட்டாங்க. இப்போ என்னை எல்லாரும் அதட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா அதட்டத்தான் செய்வாங்க. நீங்கள் அந்த பாதையை கடக்கத்தான் செய்யணும். அந்த பாதையினுடைய இடைப்பட்ட பகுதியில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். எவன் உங்களை அதட்டுகிறானோ, யார் உங்களை கொட்டுகிறார்களோ, யார் உங்களை நிந்திக்கிறார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, யாருடைய வார்த்தைகள் உங்கள் கண்ணீரை தினமும் கர்த்தருடைய பாதத்தில் வடிய வைக்குதோ, அவர்களே உங்களிடத்துல வந்து சொல்லுவார்கள், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், திடன் கொள், இயேசு உன்னை ஆசீர்வதித்து விட்டார், இயேசு உன்னை நினைத்து விட்டார், நீ திடன் கொள் என்று சொல்லுகிற காலம் நமக்கு வீதியில வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்குது என்பதை சபையே நீ மறந்து விடாதே. ஆமென், ஹல்லேலூயா. பத்திமேயு குருடன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். இயேசு அவனை அழைத்து வாருங்கள் என்றார். அதட்டினார்கள். இப்போ எங்க போறாங்களா? எங்க போறாங்களா? வேண்டான்னு சொன்னவங்க எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க சொல்லுவாங்க. நிச்சயமா, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியல மகளே, நீ வந்தா வீட்டில் சந்தோஷம், மகனே நீ வீட்டுக்கு வந்தா உன் கால் பட்டுட்டு போனா அப்படி எங்க வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லுகிற காலம் வரும். எப்பொழுது என்று பாருங்கள். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இது குருடர்களுக்கு கொடுக்கிற ஒரு வஸ்திரம். ஏன்னா அந்த நாட்களில் ரோமர்களுடைய ஆட்சி காலம் இருந்ததினால் சாரட்டு வண்டி இருக்கு பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் குதிரைகள் அதில் தான் எல்லாரும் போவாங்க. அந்த ஒரு வஸ்திரத்தை போட்டிருந்தா இவங்க பாதையில் தாண்டும் போது குருடன், அதனால தன்னோட வண்டியினுடைய வேகத்தை என்ன செய்வார்கள், குறைத்து கொள்வார்கள். அதற்காக கொடுக்கப்பட்ட வஸ்திரம் தான் இந்த வஸ்திரம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அப்போ இப்போ நம்மளை எடுத்துக்குவோம். ஏசப்பா நான் தெருவில் உட்காந்துருக்கிறேன், ஏசப்பா நான் வீட்டுக்கு என்ன செய்யணும், போகணும். தெருவில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஏசப்பா, தெரு வாழ்க்கை வாழுகிறேன், அவமானமான ஒரு வாழ்க்கை வாழ்றேன் ஏசப்பா, எல்லாரும் நிந்திக்கிறாங்க ஏசப்பா, என் சூழ்நிலையை யாருக்குமே புரியல ஏசப்பா, ஆனா என்னை ரொம்ப மோசமா பேசுறாங்க ஏசப்பா, இப்படி இருக்கிற ஏசப்பா எனக்கு ஏதாவது செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நம்மளை மாதிரி இவர் கேட்கிறார். ஆண்டவரே நான் பார்வை அடையணும்னு என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். 52வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமென், ஹல்லேலூயா. இதுல ஒரு மகத்தான ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. இப்ப பார்வை கிடைச்சிருச்சு. ஆமென், ஆமென்.
நமக்கு எல்லாருக்கும் இப்போ நம்ம தெருவில் உட்காந்துருந்தோம், கஞ்சி கூட கஷ்டப்பட்டோம், உடுத்த துணிக்கு கூட கஷ்டப்பட்டோம், பக்கத்து தெருக்காரங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம அக்கா தங்கச்சி கூட நம்மளை என்னன்னு கேட்டதில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நமக்கு நம்ம ஆண்டவர் நம்ம விசுவாசத்தின்படி நம்ம கண்ணீரை பார்த்து ஆண்டவர் நமக்கு இப்போ என்ன செஞ்சிட்டாரு? நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. ஆமேன், ஆமேன். நல்ல வாழ்க்கை இப்போ கொடுத்துட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சவங்களாம் அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா. ஆமேன். எனக்கும் கொடுத்துட்டாரு. ஆமேன். அல்லேலுயா. இப்போ ஆண்டவர் கொடுத்துட்டார். கொடுத்த உடனே பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன். ஒன்றை கவனியுங்கள் கர்த்தருடைய சபையாரே, வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த பத்திமேயு அடுத்த ஸ்டெப்பு நடக்கணும் அப்படின்னா யாருடைய உதவியாவது தேவையாயிருந்த பத்திமேயு இன்னும் சற்று ஆழமாய் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இனி பாதை இல்லை, இனி நான் வாழுகிறதற்கு வழி இல்லை, இனி என் வாழ்க்கையில நன்மை வருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்த பத்திமேயினுடைய வாழ்க்கை எப்படி முடிவடைந்தது தெரியுமா? வாழ்க்கையில இல்லைன்னு சொன்ன இடத்துல இருந்து இருக்கிறதாய் தேவன் ஒன்றை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியும்படி நான் கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோடு சொல்லுகிறேன். வழியிலே இனி எந்த பாதையும் இல்லைங்க. இட்ஸ் ஃபினிஷ், முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் சந்திக்கும் போது இந்த ஆலயத்தில் அடிக்கடி ஒரு பாடல் ஒன்று பாடப்படும். முடிந்ததில் துவக்கத்தை, அது பாட்டு எப்படி? முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இன யாருமே இல்லை. அதாங்க இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. தெரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? இனி பத்திமேயுக்கு வாழ்க்கை கிடையாது. பிச்சை எடுக்கிற பத்திமேயு உட்கார்ந்து தான் இருக்கணும். உட்கார்ந்திருந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு இருந்த போது இயேசு அந்த மனிதனை சந்தித்து தெருவில் இருந்த பத்திமேயினுடைய வாழ்க்கையை மறுபடி ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார், ஒரு பாதையை ஆரம்பிக்கிறார். முடிந்ததுன்னு சொன்ன அந்த வாழ்க்கையில ஒரு துவக்கத்தை உண்டாக்குகிறவர் தான் அதற்கு ஈடு இணை இல்லாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பத்திமேயுக்கு தெரிந்தது, நான் முன்னிலும் அதிகமாய் என் இயேசுவை கூப்பிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய் இயேசுவில் அன்பு செய் சபையே. நீ ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்காத, நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, மாறி மாறி என்னை அடிக்கிறீர். நோ கொஸ்டின். Why me? Why me? Why me? நம்ம எல்லாரும் அப்படி கேட்கிறோம். ஏன் எனக்கு மட்டும், ஏன் எனக்கு மட்டும்? வேண்டாம், இனி இந்த கொஸ்டினே நமக்கு வேண்டாம். இந்த ஒய் மீன்ற கொஸ்டினே நமக்கு வேண்டாம். முன்னிலும் அதிகமாய் இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். முன்னிலும் அதிகமாய் இயேசுவை தேடி பாருங்கள். கண்ணே இல்லாத பத்திமேயினுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஸ்ட்ராங் ஆகும்னா கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பாத்திரமாயிருக்கிற நம்முடைய வாழ்க்கை கோடி ஜனத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறும். ஆமென், மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? மாறும். ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அந்த தோட்டக்காரருக்கு அவருக்கு தோட்டத்தில் நல்ல செடி எல்லாம் மரங்கள்லாம் வச்சு தண்ணி ஊற்றுறது ரொம்ப நல்ல ஆசை. அப்போ அந்த நாட்களில் நம்மளை மாதிரி என்ன டப்பர்வாரும் என்னென்னமோ தான் இருந்துச்சு. அன்றைக்கி மண் பாத்திரங்கள் தானே. அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன செய்வார்னா 2 மண்பானைகள் வைத்து கொள்ளுவார். அந்த 2 மண்பானைகளிலையும் தண்ணியை பிடிச்சி செடிகளுக்கெல்லாம் ஊற்றிட்டு தன்னுடைய வீட்டிற்கு போகும்போது 2 மண்பானையிலையுமே அந்த இப்படி புடி போட்ட மாதிரி அந்த பானையை வச்சு கொள்ளுவார். அந்த மண்பானையில் தண்ணி பிடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து போவார். அவருடைய வீடு எப்படி இருக்கும்னா, அப்படி வழி எருக இப்படி போய் ஒரு மேட்டில் ஏறினா ஒரு சின்ன குன்றின் மேலே அவருடைய வீடு இருக்கும். அப்போ ஒரு பானை ஓட்டையாக இருக்கும், அங்கங்கே அப்படி ஓட்டையாக இருக்கும். ஒரு பானை நல்லா முழு தண்ணி அதில் இருக்கும். அப்போ 2 பானையும் தூக்கிட்டு போய் வீட்டில் வைப்பார். வீடு போய் சேர ஓட்டை பானை எப்படி இருக்கும்? காலியாக போயிடும். நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
அது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு ஆண்டவர் கொடுத்தாலும் நமக்கு காலியாக போயிடும். அப்போ நம்ம வந்து ஓட்டப்பானை ஓட்டக்கை போல் கேளுங்க. அதுலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, பயப்படாதீங்க. இவர் அங்கே கொண்டு வச்சிட்டாரு. தினம் இப்படி பண்ண பண்ண இந்த நல்ல பானைக்கு சரியான பெருமை. இப்படி பார்த்து பார்த்து சிரிக்கிறது ஓட்டப்பானையை. இந்த பானைக்கு ஒரே அழுக. ஒரு நாள் தோட்டக்காரரை பார்த்து சொல்லுச்சு, ஐயா உங்கள் கையில் தானே நான் இருக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நிறைச்சி கொண்டு வர்ற அளவுக்கு அந்த பானையை அவ்வளவு பூசி நல்ல பக்குவமாக வச்சுருக்கிறீங்க, என்னை மட்டும் ஏன் எஜமா நீங்கள் இப்படி ஓட்டை ஓட்டையாக வச்சு என்னை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த பானை அவர்கிட்ட ஒரே அழுக. நம்மளை மாதிரி அழுதுருக்கு அதுவும். தோட்டக்காரர் சொன்னாரா, நீ வந்த வழியை எல்லாம் திரும்பி பாரு அப்படின்னு சொன்னாரான் தோட்டக்காரர். இப்படி இப்படி கொண்டு வர்றார் அப்படின்னா இந்த பானை இந்த கையில் இருக்கு, ஓட்டப்பானை இந்த கையில் இருக்குன்னு வைங்களேன். இந்த பாதையில் ஒரு புல் இல்லை, ஒரு பச்சை நிறம் இல்லை, ஒரு பூத்த மலர்கள் இல்லை, எந்த கலர்ஃபுல்லான ஒரு பூக்கள் கூட இல்லை. ஓட்டப்பானை இருந்த பக்கம் பார்த்தா அப்படி நல்ல பசுமையான புற்கள், அந்த புற்களின் நடுவிலே மஞ்சள் நிறம் ஊதா நிறங்களில் பூக்களாய் பூத்திருந்ததாம். எஜமான் சொன்னாராம், பார்த்தியா நிறைவா இருந்தேன்னு சொன்னவன் கடந்து வந்த பாதையில் புல்லு கூட முளைக்கல, கண்ணீரோடு கடந்து வந்த உன்னுடைய பாதையில் பூக்கள் பூத்து பறவைகளும் மனிதர்களும் கண்டு களி கூற அந்த பாதை உனக்கு ஆசீர்வாதமாயிருந்தது. தேவனுடைய பிள்ளையே, அதே போலதான் பத்திமேயினுடைய வாழ்க்கை ஒரு நாள் குருட்டு வாழ்க்கை. ஆனால் அந்த குருட்டு வாழ்க்கையினுடைய பாதையை இன்றைக்கு நானும் நீங்களும் திரும்பி பார்க்கும்போது அதிலிருந்த ஆசீர்வாதங்கள் எத்தனை அதிகமோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையும் இருக்க போகுது. இப்ப நீங்கள் தெருவில் இருக்கலாம், நீங்கள் முந்தியும் கூப்பிட்டீங்க, நீங்க கூப்பிட்ட ஜனங்கள் தான். இப்ப பத்திமேயும் இயேசுவை அறிந்திருக்கணும், வேதம் தெரிந்திருக்கணும். ஏனென்றால் நசரேனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இவ்வளவு தெல்ல தெளிவாய் வேதத்தின் ரகசியத்தை அறிந்த மனிதனாய் இருந்தால் இவர் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்தவராய்த்தான் இருந்திருக்க வேண்டும். அவரைத்தான் ஆண்டவர் குருடனாய் வைத்தார். இந்த குருடனுடைய வாழ்க்கை எப்படி நமக்கு ஆசீர்வாதமாய் மாறினதோ அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், வழியே இல்லை, இனி என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லுகிற அந்த முடிவிலே ஒரு துவக்கத்தை தேவன் உண்டு பண்ணி கட்ட சொல்லுகிறார். என்னை போல மகத்தான தேவன் ஒருவர் இல்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில தேவன் விளங்க பண்ணுவார். ஆமீன், ஹல்லேலூயா. வழி அருகே இருக்கிறேன், பிசாசு என்னை பட்சித்து போடுமோ என்று பயப்படாதிருங்கள், நீங்கள் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். அதே மார்க்கினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம், அதுல 2லிருந்து 4 வரை நீங்க வாசிங்க. இப்ப உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஆமேன், போதும். ஆமேன், ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இதிலே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று அடங்கி இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வசனம் இப்படி ஏசபா சொல்றாங்க. இப்ப வந்து பஸ்கா பண்டிகை என்ன செய்ய போகுது? ஏசபா 3.5 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இப்போ இது வந்து 1ஆம் வருஷ பண்டிகையோ 2ஆம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு வருஷத்து பண்டிகை. இப்போ அந்த பண்டிகைக்கு போகிறதும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஏசபா சொல்றாங்க, நீங்க போங்க, ஒரு கிராமம் இருக்கும், அங்க ஒரு வீடு இருக்கும், அங்க ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப நமக்கு பிடிச்சமான மிருகம் அப்படின்னு சொன்னால்
ஆடு என்ன என்ன அது குட்டி போட்டு நல்லா அப்படியே காசு நிறையா என்ன செஞ்சிரும் வந்துடும். அதுக்கப்புறம் மாடு நல்லா பால் கறந்து விற்று நம்ம சபையில் ஒரு பால் பண்ண குடும்பத்தையே ஆண்டவர் உருவாக்குவாராக. நம்ம எஸ்தர் மாதிரி பெரிய பணக்காரியாக என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். அது குட்டி போடும், அதுவும் அது பெண் குட்டியாக போட்டு அதை விட நமக்கு சந்தோஷம். இது கழுத குட்டி. ஆமேன், ஹல்லேலூயா. நமக்கு யார் கோபம் வந்துச்சுன்னா சீ கழுத அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். ரொம்ப உக்கிர கோபம் வந்துச்சா சீ ஆடு அப்படின்னு நம்ம என்னைக்கா சொல்லுவோமா? இல்லைன்னா என்ன சொல்ல, மாடே, வெறும் மாடேன்னு கூட நமக்கு வராது. எருமை மாடே, தின்னி மாடே, பன்னி மாடே, பேய் மாடே, அதுல வேற பேயும் ஒரு மாடு. யாராவது கழுத குட்டியை நேசிச்சதாகவோ அதை வீட்டில் வச்சு இந்த நாய்க்கெல்லாம் எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா? இப்போ அதை குளிக்க வச்சு அதுக்கு சட்டை போட்டு அதை சோஃபாவில் உட்கார வச்சு அது இப்படி ரிமோட்டெல்லாம் வச்சு அது டிவி பார்க்குது. ஒரு தம்பி நம்ம சர்ச்சில் இருக்க தம்பி முன்ன சொல்லுவான், அவன் வேலை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த நாயானம் பிறந்திருந்தா கூட அந்த செர்லக்கையாவது எனக்கு வைப்பாங்களே ஆண்டவரே, அது கூட எனக்கு என்ன செய்யலை. பார்த்தீங்களா, நாய்க்கு கூட அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஆனால் இந்த கழுத குட்டியை கட்டி என்ன செஞ்சிருந்தாங்களாம், வச்சிருந்தாங்க. இது வேத பிரமாணம் ஒன்று இதில் இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசு இந்த கழுத குட்டி மேலே ஏசப்பாவுக்கு ஒரு அன்பு வந்துருச்சு. ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, அங்கே ஒரு கழுத குட்டி இருக்கும், அதை நீங்கள் அவிழ்த்து கொண்டு என்ன செய்யுங்க, வாருங்க. நல்ல நான் ஏன் இவ்வளவு சொன்னேன் அப்படின்னா, அந்த கழுத குட்டி எங்கே கட்டி இருந்துச்சா? 3வது வசனம் போடுங்கப்பா, 4. பாருங்களேன். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இப்போ நம்மள நிறைய பேர் ஆடு வச்சுருக்கோம். ஆடு குட்டி போட்ட உடனே ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் வாசலில் கட்டி போட்டுருவியல்ல? ஏன்? யாராவது வர்றவங்க டவக்குன்னு தூக்கிக்கிட்டு என்ன செய்வாங்க? அதனால வாசல்ல ஆட்டுக்குட்டியை என்ன செய்ய மாட்டோம், கட்ட மாட்டோம். நாய் குட்டி போடுதுன்னு வைங்களேன், நாய்க்குட்டியை கொண்டு போய் வாசல்ல கட்டுவீங்களா? அதை கொண்டு போய் பொன்குட்டியா இருந்தால் ஆற்றுல கூட கொண்டு கடல்ல கூட போட்டுட்டு வந்துடுவேன். நான் எதுக்கு வாசல்ல கட்டுறேன்? நம்ம அப்படி ஆள்க. அதையும் என்ன செய்ய மாட்டோம். மாடு கன்று ஈன்றுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஆத்தா உள்ள இருக்கட்டும், நீ வாசல்ல போய் வெளியே இவ்வளோ கட்டி போடுன்னு சொல்லுவீல? அத்தாடி சீம்பால் கொடுக்கணும், அது மாட்டை பால் குடிக்க விடு, கன்று குட்டியை பால் குடிக்க விடு. ஏம்மா நம்ம அப்படித்தான். நம்ம எப்படி ஆட்கள்னா, எங்க வருமானம் நமக்கு அதிகம் வருதோ அது மேல நமக்கு எப்பொழுதுமே ஒரு வாஞ்சை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த கழுதை அப்படி இல்லைங்க. ஏனென்றால் இந்த குட்டியை ஏன் இந்த மனிதன் வாசலில் கட்டி வைத்திருந்தான் என்றும், இந்த குட்டி யாருக்கு சமம் என்றும், யாரால் இந்த குட்டி மீட்கப்பட்டது என்றும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆடு குட்டி போட்டுச்சுன்னா தலையீற்றெல்லாம் கர்த்தருடையது. ஆமேன், ஹல்லேலூயா. அதை தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செஞ்சிடணும், கொண்டு வந்துடணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கழுத மட்டும் தலையீற்றான ஒரு குட்டியை ஈன்றால் அந்த குட்டிக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி தேவனுடைய ஆலயத்தில் பலி செலுத்தப்படணும். உனக்கு அப்படி நீ மீட்டுக்கொள்ள மனதில்லை என்றால் அந்த கழுதை குட்டியினுடைய கழுத்தை முறித்து விட வேண்டும். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் நல்ல வேகமா வாசியுங்கள். கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. போதும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க.
கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த எஜமான் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த கழுதையை வளர்த்த எஜமான் இப்ப இந்த கழுதைக்கு குட்டி போட்டுருச்சு. இது ஆண் குட்டி. இதை என்ன செய்யணும், ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் பலி செலுத்திட்டு வந்தா இந்த கழுத குட்டியை அவன் தன்னுடைய வேலைக்கு என்ன செய்யலாம், பொதி சுமக்க வைத்து கொள்ளலாம், அவன் பிரயாணம் பண்ண வைத்து கொள்ளலாம், எதுக்குனாலும் வைத்து கொள்ளலாம். ஆனா இந்த கழுத குட்டியை மீட்க அவனுக்கு மனம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. மீட்க மனதில்லாததுனால, ஏன்னா குட்டி பிறந்துருச்சு, நான் பிறந்த உடனே அங்க கொண்டு போய் அது பலி செலுத்திட்டு வந்துடணும். இந்த குட்டி ஒரு காலும் ஒருவனாலும் ஏறியிராத அந்த கழுத குட்டி தெருவுல வந்துருச்சு வாழ்க்கை. இனி அந்த கழுத குட்டிக்கு வாழ்க்கை இல்ல. அங்கேயும் போய் நம்ம எஜமான் கொண்டு போய் ஒரு ஆட்டை கொடுக்கல, இங்கேயும் இவன் என்ன செய்யல, தனக்கு சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளல, வெளியில கொண்டு கட்டி வச்சிருக்கிறான். நம்ம வாழ்க்கையும் இப்ப ஒருவேளை விரும்பப்படாமல் கட்டப்பட்ட அனுபவம் போல, மீட்பார் யாருண்டு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வார் யாருண்டு ஆண்டவரே, எனக்காக பரிந்து பேசுவார் யாருண்டு ஆண்டவரே, யாருடைய கருணையான பார்வை என் மேல பற்றுச்சுன்னா என் கட்டு அவிழ்ந்து என் முறிக்கப்பட வேண்டிய கழுத்து முறிபடாமல் நிமிர்ந்து நிற்குமே என்று ஒரு சிந்தையோடு கலக்கத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில அவரை இரட்சகராய் மீட்கும்படி கொடுத்த ஒரு ஆட்டுக்குட்டி ஒருத்தர் வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என்னைக்கோ நம்ம கழுத்து முறிக்கப்பட வேண்டிய கழுத்து, என்றைக்கோ நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போக வேண்டிய வாழ்க்கை, என்றைக்கோ நானும் நீங்களும் இந்த பூமியை விட்டு அகன்று போக வேண்டிய வாழ்க்கை, என்றைக்கோ நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் தெருவுல வீதியில கேட்பாரற்றவர்களாய் சீப்பா அப்படின்னு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய நம்மை நோக்கி தேவனுடைய பார்வை கடந்து வந்து ஆண்டவர் சொன்னார், அந்த கழுத்து முறிபடுவதற்கு முன்பாய் அந்த கழுத குட்டியில நான் மகிமைப்பட வேண்டும் என்றுதான் அந்த இருவழி சந்தியிலே நின்று தெருவுல இருந்த கழுதை குட்டியை கர்த்தர் அவிழ்த்து வர சொன்னார். நம்மளே அப்படிதாங்க அவிழ்த்துட்டு வந்தார் ஆண்டவர். நம்மையும் அப்படித்தான் இன்றைக்கு அவிழ்த்து வந்திருக்கிறார். நான் இப்படி இருக்கிறேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, ஐயோ என்ன செய்ய போறேனே தெரியலையே, அப்படி இருக்கிறீங்களா? உங்களை கட்டவிழ்த்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த கழுதையை கட்டவிழ்த்து வந்ததற்கு பின்பா, தெருவுல நின்ன கழுதைய ஆண்டவர் கட்ட அவிழ்த்து வந்ததற்கு பின்பா எல்லா ஏசப்பா அந்த கழுத மேல ஏறினாங்களாம். டக்கு டக்குன்னு அந்த வசனத்தை கொஞ்சம் போட்டுருங்களேன். அங்க அந்த வேதம் சொல்லும், வழி அருகே இந்த கழுத போன வழியில வஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்தாங்களாம்? அடுத்த வசனம்ப்பா. அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, தெருவுக்கு வந்த அனுபவம் போல உங்க வாழ்க்கை ஒரு வேளை இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க கழுத்து ஒரு நாளும் முறிக்கப்படுவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்காக நம்முடைய ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஒருத்தர் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரைத்தான் இன்றைக்கு நாம் அவருடைய மரணத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுவதற்காகத்தான் இந்த இடத்துல நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, வழியில இனி நான் பொழைக்க மாட்டேன்னு சொன்னவனுடைய வாழ்க்கையில அந்த பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிற தேவன் என்ன செய்தார்களாம்? வழியில கழுத நடக்க, கழுத மேல இயேசு இருக்க, அப்பாடி இயேசு கால் வந்து தரையில படல, ஆனா கழுத எப்படி போச்சு? துணி மேல நல்ல ஜம் ஜம் நடந்து போச்சு. மரக்கிளைகள் மேலாம் தரிச்சு போட்டாங்களா, ஜம் ஜம்னு அது நடந்து போகுது.
ஒரு நாள் நம்முடைய கால்கள் நடக்க முடியாமல் கூனி குறுகி, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சம்பவம், ஒரு சகோதரி தன்னுடைய மகன் ஒரு தவறு செய்து அவனா திருமணம் செய்துட்டான். அதனால அந்த சகோதரி ரொம்ப உடைந்து போனவளாய் பல நாட்கள் அந்த வீட்டை விட்டு வெளியவே வரல. அங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பகைச்சிட்டாங்க. சுத்தி இருந்தவர்கள் உறவினர்கள் யாருமே என்ன அப்படின்லாம் கேட்கல, வந்து போனாங்க, அப்படி போயிட்டாங்க. இந்த சகோதரி தன்னுடைய அனுபவத்தை எனக்கு ஒரு நாள் சொல்லும்போது சொன்னாங்க, வெளியில போக எனக்கு வெட்கமா இருந்ததினால் வீட்டில் இருந்த அத்தனை இலைகளையும் அவித்து நான் குடித்திருக்கிறேன். சாகிறதுக்கு இல்ல, பசி தாங்க முடியாம. அந்த வீட்டினுடைய தலைவாசலை தாண்டி அந்த சந்துல போய் நிற்பாங்களாம். அந்த கடைக்கு போயிட்டு இப்படி வந்துடலாமான்னு திடீர்னு யாராவது வந்தோடனே வீட்டுக்குள்ள போயிடுவாங்களா? இப்படி நம்முடைய வாழ்க்கை. ஒரு நாள் இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், தேவன் நடத்தின பாதையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டை விட்டே வெளியே வராமல் இருந்த அநேகரை நான் அறிவேன். பசியோடு பட்டினியோடு பாதைகளை கடந்தவர்களை நான் அறிவேன். அதே பாதையில கட்டப்பட்டு நின்ற அதே பாதையில கர்த்தர் உன் நடுவில் மகிமைப்படுகிற காலம் வரும்போது உன் கழுத்து முறிக்கப்பட்ட கழுத்தாய் அல்ல, சாத்தானே நீயோ என்னை கீழே விழத்தள்ளினாய், கர்த்தரோ என்னை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்தார் என்ற வேத வசனத்தின்படி அதே கால்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை சுமந்து செல்வது நிச்சயம். ஆமென். பாதைக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? சாத்தான் என்ன பட்சித்து போடுவான்னு நினைக்கிறீங்களா? வழியில என் வாழ்க்கை முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? இல்ல சபையே. அப்ப இந்த வாழ்க்கை இப்படி மாறணும்ன்றதுக்காக ஆண்டவர் எங்கேயோ ஒரு கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். நம்புறீங்களா நம்பலையா? நான் நம்புறேங்க. நான் வேத வசனத்தின்படி நான் நம்புகிறேன். வீதிக்கு வந்த வாழ்க்கைய தேவன் விண்ணக வாழ்க்கையின் மகிமையாய் மாற்றுகிறதற்கு தேவன் வீதியில நின்று கொண்டு ஏதோ ஒன்றை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்து நாம் ஜெபித்து முடித்து விடலாமா? அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா சபையே? எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அல்ல 1 முதல் 3 வரை நானே வாசிக்கிறேன். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, நல்ல கவனிங்க, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது, அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு. ஆமேன், ஹல்லேலூயா. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ. எங்க ஞானம்னா யாரு? ஞான ஒளியக்காவ, ஞானமாக்காவ, ஞானம்னா ஞானம்னா யாரு? சத்தமா சொல்லுங்க. ஞானம்னா யாரு? இயேசுவே ஞானம், இயேசுவே ஞான கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா நல்ல என்னை மாதிரி கத்தி சொல்லுங்க பாப்போம். இயேசுவே ஞானம், இயேசுவே ஞான கண்மலை. ஆமென். அந்த ஞான கண்மலை நீங்க வீதிக்கு வந்த உடனே அது சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு இப்படி கால் மேல கால் போட்டு வந்துட்டிய அப்படின்னு அது பார்த்துக்கிட்டு இருக்காதுங்க. அந்த ஞானம் அது நம்ம கூடவே பெயர்ந்து வருகிற ஞான கண்மலை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதும் போது எழுதுகிறார், அந்த கண்மலை நம்ம கூடயே பெயர்ந்து வருகிறதாம், நம்ம கூடயே அது நடந்து வருகிறதாம். ஞானம் எப்படி கூப்பிடுதுன்னு பாருங்களேன். சத்தமிட்டு கூப்பிடுதான். எங்க நின்று கூப்பிடுது? என்னடாச்சு? வழி அருகே உள்ள எந்த வழியில நம்ம நிற்கிறோமோ, எந்த தெருவில் நிற்கிறோமோ, எந்த சூழ்நிலையில நிற்கிறோமோ, எந்த பரிதாபத்திற்குரிய நிலைமையில நிற்கிறோமோ, அந்த இடத்துல நின்று எப்படி கூப்பிடுது தெரியுமா? 9வது வசனம், அதே நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம், அல்ல 4 6 வரை ஒருவர் நானே வாசிக்கிறேன். 4 6 வரை அது எப்படி கூப்பிடுதுன்னு பாருங்க. புத்தியீனனை நோக்கி எவன்
பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பேதைகளே, புத்தீனமாய வாழ்க்கை இருக்குது, பேதமையாய வாழ்க்கை இருக்குது. 4 பேர் மத்தியில தலை நிமிர முடியாத கழுத்து முறிபட்ட அனுபவம் போல இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி நிமிர்ந்த வாழ்க்கையாய் குருட்டு வாழ்க்கையில முடிவிலையும் தேவன் ஒரு தொடக்கத்தை கொண்டு வந்து வழி நடக்க வைத்தது எங்கே தெரியுமா சபையே? நாம தெருவுக்கு வந்த போது, நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்த போது, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்த போது, அந்த ஞானம் நம்மோடு கூட அதே தெருவுல, அதே சந்தியில, அதே அவமான பாதையில, அதே நிந்தையின் பாதையில வந்து நம்மை பார்த்து சொன்னது, வா நீ வா, நீ தெருவுக்கு வந்துட்டியா, பயப்படாத, வா நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத நான் உன் கூடையே இருக்கிறேன், உன் கூடையே இருக்கிறேன்னு சொல்லி எங்க கொண்டு வந்து நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுத்தினார் என்றால், என் அப்பத்தை புசித்து என் சரீரத்தை புசித்து நான் வார்த்த நான் சிந்தின என் இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும்போது 6வது வசனம் சொல்லுது, பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. வழி என்ன தெரியுமா? இயேசுவே அந்த வழி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தெருவுக்கு வந்தாலும் வீதிக்கு வந்தாலும் கர்த்தருடைய சபையை உங்களுக்கு தயவாய் ஆண்டவருடைய நாமத்தினால் உங்களை இந்த திருச்சபையை ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தோடு சொல்லுகிறேன். நீங்கள் தெருவிலே வந்து நிற்கிறவர்களாயிருந்தாலும் இந்த திருவிருந்தின் மகிமை, இந்த திருவிருந்தின் மேன்மை உங்களை மறுபடியும் 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 உன்னதத்தை நோக்கி நடைபோட அது உதவி செய்வதாக. முழங்கால் படியிட போகிறோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். வீதியில் இருக்கிறீங்களா? என் கணவனுடைய புத்தீனத்தினால நான் வீதிக்கு வந்துட்டேன். என் மனைவியுடைய புத்தீனம், எப்படியோ ஒரு விதத்துல என் பெற்றோர், நானே என் புத்தீனத்தினாலேயே அல்லது என் விசுவாச குறைச்சலினால, என்னுடைய அவிசுவாசத்தினால, என் கீழ்ப்படியாமையினால அந்த ஒரு நொடி பொழுது நான் கீழ்ப்படிந்திருந்தான், அந்த ஒரு நொடி பொழுது என் வாயை நான் காத்திருந்தால், நான் இப்படி தெருவுக்கு வர்ற மாதிரி அவமான என் வாழ்க்கையில வந்திருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தெருவுக்கு வந்தனால உங்க அப்பா உங்களை தெருவில் விட்டுட்டு அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டாருன்னு தப்பா நினைக்காத சபையே. நம்முடைய இயேசு யார் தெரியுமா? இயேசு யார் தெரியுமா? கடக்க முடிகிற பகுதியில நம்மை நடத்தி கொண்டு போகிறவர், நாம் கடக்க முடியாத பாதையிலே நம்மை தோள் மேல் வைத்து அவர் சுமக்கிறவர். அந்த தெய்வத்தினுடைய இரத்தமும் சரீரமும் தான் இன்றைக்கு நம்மை பலப்படுத்த இந்த இடத்திற்குள் வந்திருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நான் கனத்தோடு உட்கொள்ளணும், நான் பரிசுத்தத்தோடு உட்கொள்ளணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இதை உட்கொள்ளுகிற இந்த ஞானமாகி இந்த சரீரத்தையும் இரத்தத்தையும் உட்கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம், உங்களுக்கு ஆயுசும் தீர்க்காயுசுனுடைய விருத்தியும் உண்டாகுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பயத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல கடந்து வரலாமா? அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை.
அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக இந்த சபை பூரணமாய் ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. ஆரம்பத்தில் சங்கீத பகுதியில் வாசித்தோம் மகிமையை குறித்து. ஆராதிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக முடிவில் கர்த்தருடைய சரீரமும் இரத்தமும். எவ்வளவு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். நீங்க ஆவியானவரால் நடத்தப்பட்டா நம்ம அவமானம் அடைவதில்லை. நம்ம ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. செய்தி போய் கொண்டிருந்த பொழுது பின்புறம் ஒரு தங்கச்சியை பார்த்தேன். நல்லா படிக்கிறா, நல்ல ஞானம் இருக்கிறது. ஆனா கண்ணில் அவனால கண்ணீர் அடக்க முடியல. கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? பத்திமையை போல ஒரு நாள் தெருவில் உட்கார்ந்திருந்தேன். இந்த கழுதையை போல வீதியில கட்டி கிடந்தேன். தெருவில் இருந்தவனை வழியில உணர்ந்து விட்டாரு. வீதியில நடந்தவனை மேன்மைப்படுத்தினார். கழுதைய வச்சிருந்தவன் கழுதைக்கு ஆட்டுக்குட்டியை கொடுக்க முடியல. ஆனா கழுதையை அவுத்துட்டு வர சொன்னவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாய் பலியானார். வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த சம்பவத்துக்கு பின்பாகத்தான் அவர் சிலுவை உபத்திரவத்தின் பாதைக்கு நேராய் கடந்து போனார். இந்த வார்த்தை உங்க இருதயங்களில் தொட்டிருக்குமானா, ஆண்டவரே என்னை பிழைத்திருன்னு சொன்னீங்க. நான் தெருவில் இருந்தாலும் வீதியில் இருந்தாலும் தெருவாழ்வும் தேவ மகிமையும், தெருவாழ்வும் தேவ மகிமையும், தெருவாழ்வும் தேவ மகிமையும் எங்கள் மேல நிலைத்திருக்கட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கொடுத்த உங்க மகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய மகள் அதிகமாய் பலப்படுத்தும். உங்க பிள்ளைகளுக்கு வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தின் வெளிச்சத்தினால் உங்க பிள்ளைகளை நீங்க நிரப்பி இந்த பலிபீடத்தில் பிரதான ஆசாரியருடைய சத்தம் ஒலிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மகிமை இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் இந்த நாளில் உங்க வார்த்தையினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எங்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. எங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதுன்னு உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.